ஹலோ மக்களே, நான் இன்றைய தினம் உளுந்து தோசை தாங்க செய்திருந்தேன். ஸோ உளுந்தை முதல் நாளே அரைச்சி நல்லபடியாக புளிக்க வச்சாச்சு. புளிச்சுமே வந்துட்டுது நல்ல வடிவாக. ஸோ அடுத்து பஞ்சு மாதிரி தோசை வந்துச்சு. சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நான் நல்லெண்ணெய் தோசை தாங்க சுட்டிருந்தேன். செம்ம டேஸ்டியாக மொறுன்னு சொல்லி இருந்துச்சு. யாருக்கெல்லாம் தோசை பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்ததாக இனிப்பு தோசை செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இனிப்பு தோசை தாங்க அடுத்த செய்திருந்தேன். இனிப்பு தோசைக்கு நான் மாவு முதல்ல ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருந்தேன். நல்லெண்ணெய் விட்ட பிறகு அதுக்கு மேலே தேங்காய்ப்பு போட்டிருந்தேன். ஸோ தேங்காய் போட்ட பிறகு அதோடு சேர்த்து தேவையான அளவு இனிப்புமே ஆட் பண்ணியிருந்தேன். நான் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் அதையுமே ஆட் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் முருக விட வேணும். அதுக்கு பிறகு இப்படி ரெண்டாக மடித்து போட்டு நாங்கள் ரெண்டு பக்கமுமே சுட பண்ணிடலாம். ஸோ செம்ம டேஸ்டியான ஒரு இனிப்பு தோசையுமே ரெடி ஆகிட்டுது. ஸோ நான் நல்லெண்ணெய் தோசை இனிப்பு தோசை ரெண்டுமே செய்திருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த தோசை பிடிக்குமென்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென் பாய்.